ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர் எப்படி வீட்டிலே கம்மியான பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏரியல் மாதிரியான சர்ஃபெக்சல் மாதிரியான ஹை குவாலிட்டியான வாஷிங் பவுடர் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டிலே செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன பொருளெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கொடுத்து ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களோட விஷயம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கிலோ வாஷிங் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான ரேஷியோ தான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷிங் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஜி சால்ட் எடுத்துக்கோங்க, 200 கிராம். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல கிருமி நாசினி. நம்ம ட்ரெஸ்லலாம் இருக்க கிருமிகளெல்லாம் நல்லா போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட், இது வந்து 600 கிராம் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணியில் கூட உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து நல்லா போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து பேக்கிங் சோடா 300 கிராம் எடுத்துக்கோங்க, சோடியம் பைகார்பனேட். டிஎஸ்பி ட்ரைசோடியம் பாஸ்பேட் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆயில் கரை கிரீஸ் கரையெல்லாம் இருக்கும், அது மாதிரி அழுக்கு வந்து நல்லா போகிறதுக்கும் கரைகள் ஏதாச்சும் இருந்தாலுமே அதை நல்லா க்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது எஃப்எஃப் சால்ட் ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் 250 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பு தூள் செஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து டினோபால் 20 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து பிரைட்னர்னு சொல்லுவாங்க, டினோபால் அல்லது பிரைட்னர் எல்லாமே ஒரே பேர் தான். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸில் வந்து நல்லா வந்து பிரைட்னஸ் கொடுக்கும், டல்லாகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆசிட் சிலரி 200 எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழுக்கு வந்து போகும், ப்ளஸ் வந்து நல்லா வந்து நுரைவளம் கொண்டது, அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். CDEA, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேண்டில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஹேண்டுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரெஸ்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பால்ஸ், இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியல் சர்ஃபேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கலர் வந்து சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் சேர்க்க போகிறோம். இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் பவுடர் வந்து நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பெர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம வாஷிங் பவுடர் வந்து நல்லா மணமாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. வாங்க இந்த பொருளாக வச்சு எப்படி வாஷிங் பவுடர் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜி சால்ட் 200 கிராம் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு அகலமான பக்கெட் எடுத்துக்கோங்க. ஜி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாஷிங் சோடா 600 கிராம் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன ரேஷியோவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான வாஷிங் பவுடர் கிடச்சிடும். இது கூட வாஷிங் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. முந்நூறு கிராம் பேக்கிங் சோடா அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டிஎஸ்பி 100 கிராம் எடுத்துக்கோங்க. ட்ரைசோடியம் சல்ஃபேட் இது 100 கிராம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு 250 கிராம் எடுத்துக்கோங்க. அது இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எல்லா பொருளுமே போட்டாலும் நல்லா வந்து உங்களுக்கு ஹை குவாலிட்டியான வாஷிங் பவுடர் வந்து கிடைக்கும். டினோபால் 20 கிராம் எடுத்துக்கோங்க. அது இது கூட ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம வாஷிங் பவுடருக்கு ஒரு நல்ல ரிச் வந்து கிடைக்கும். நல்லா துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது குவாலிட்டியான பவுடரில் மட்டும்தான் இதை ஆட் பண்ணுவாங்க. நம்ம செய்கிறதும் குவாலிட்டியான பவுடர் தான், அதனால் டினோபால் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆசிட் சிலரி 200 ml எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்ல நுரைவளம் தரக்கூடியது. இந்த ஆசிட் சிலரியும் இந்த பவுடரில் அப்படியே சேர்த்துட்டலாம். இந்த பவுடர் எல்லாமே ஆசிட் சிலரியில் நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரில் ஆசிட் சிலரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் டே நீங்கள் அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பவுடராகவே நல்லா கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கெமிக்கல் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பாருங்கள், ஆசிட் சிலரி சேர்த்து நம்ம அப்படியே ஆயிடுச்சு. நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு பவுட்ரு பதத்தில் கிடச்சிருச்சு. பாருங்கள், நல்லா நம்ம வாஷிங் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போது கலரு பெர்ஃப்யூமும் ஆட் பண்ணிடலாம். சின்ன சின்ன இப்படி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கையை வச்சு கூட நீங்கள் நல்லா இப்படி மசிச்சிட்டிங்கன்னா போயிடும். ரொம்பலாம் இருக்காது. பாருங்கள், பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 10 போட்டாலே போதும். கொஞ்சமாக போட்டால் நல்லா வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த கலர் போட்டோம் இல்லையா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் ரொம்பலாம் போட வேணாம். இது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சர்ஃப் எக்ஸல் ஏரியல் பவுடர் மாதிரி நம்ம வாஷிங் பவுடரும் நல்லா ஹை குவாலிட்டியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கலர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நல்லா ஹை குவாலிட்டி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாம். பெர்ஃப்யூம் ஒரு முடி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். கிளாத்தில் வந்து நல்லா பெர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பவுடர் இல்லாத பவுடர்லேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். CDEA ஒரு 10 ml ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பவுடர் எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் ஆகும். சர்ஃப் எக்ஸல் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த பெர்ஃப்யூம்லாம் போட்டதுனால பவுடர் வந்து நல்ல ஒரு வாடை ஜம்முன்னு இருக்குது. வாஷிங் பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணால் மட்டும் போதாது, இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாஷிங் பவுடரை வந்து கொஞ்சமாக நான் தண்ணியில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் நுரை எவ்வளோ வருது. நம்ம ஆசிட் சிலரிலாம் சேர்த்தோம் இல்லையா, நுரை எவ்வளோத்துக்காக தான் ஆசிட் சிலரி சேர்த்தோம். இதில் இந்த கர்ச்சீஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக அழுக்காக இருக்குது. இது நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா கையாலே கசக்கினாலே போதும். பாருங்கள், நான் கொஞ்சோண்டு தான் பவுட்ரு போட்டேன். எவ்வளோ நேரம் வருதுன்னு பாருங்கள். இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க. பாய், தேங்க்யூ.